ரீசெண்டா சோஷியல் மீடியா நியூஸ் சேனல்லாம் ஒரே நியூஸ் தான் பல நாளா ஓடிட்டு இருந்தது. அதுதான் துபாயில நடந்த அதிக மழை, இதனால் ஏற்பட்ட பெருவெள்ளம். இதுக்கு காரணம் பல பேர் ஆர்டிபிஷியலா கிளவுட் சீடிங் மெத்தட் பண்றதுனால தான் இப்படி ஆச்சுன்னு சொல்றாங்க. இந்த கிளவுட் சீடிங் மெத்தட்னால தான் ஒரே நாள்ல இவ்வளவு மழை பெய்யுதா, இல்ல இதுக்கு வேற என்ன காரணம் இருக்கா, வாங்க பார்க்கலாம். சில வருடங்கள்ல சென்னை, கேரளா, இன்னும் சில மாவட்டங்கள்ல வெள்ளம் வந்ததா பார்த்திருப்போம். ஆனா துபாயில இப்போ 2021 சென்னையில வந்தது போல துபாயில வந்திருக்கு வெள்ளம். துபாயில பெரும்பாலும் மழை பெய்யறது ரொம்ப கம்மி தான். சொல்ல போனா ஒரு வருடத்துக்கு துபாயில வெறும் 130 மில்லிமீட்டர் மழை தான் பெய்யும். ஆனா ஏப்ரல் 15 அன்று ஒரு நாள்ல 200 மீட்டர் மழை பெஞ்சிருக்கு. அதுக்கு காரணம் அங்க ஆர்டிபிஷியலா கிளவுட் சீடிங் மெத்தட் பண்றதுனால தான் இப்படி ஆச்சுன்னு சொல்றாங்க. சரி, இந்த கிளவுட் சீடிங் மெத்தட்னா என்னன்னு பார்க்கலாம். இந்த கிளவுட் சீடிங்னா அது ஒரு ட்ரை ஐஸ். இந்த ட்ரை ஐஸ் கூட சில கெமிக்கலை ஆட் பண்ணுவாங்க. சில்வர் அயோடி, பொட்டாசியம் அயோடி யூஸ் பண்ணி இந்த ட்ரை ஐஸ் பவுடரை பிளெயின்ல கொண்டு போய் மேகத்துல தூவாங்க. அந்த மேகங்களில் இருக்கும் சின்ன சின்ன நீர்த்துளிகளோட ரியாக்ட் ஆகி அது செயற்கையாக மழை பெய்யும். ஆனா ஏப்ரல் 15 அன்று பெய்த மழை இந்த கிளவுட் சீடிங் மெத்தட்னால தான் இப்படி ஆச்சான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. அது காரணம் கிளைமேட் சேஞ்ச். எப்படி சென்னை, கேரளா நடந்ததோ அதே போல